إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஆஷூரா எமக்கு கற்றுத்தந்தவைகள் என்ற தலைப்பு. நாம் இந்த முஹர்ரம் மாதத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். ஒரு மாதத்துக்குள் நுழைந்துவிட்டால் ஆரம்பத்திலே நாம் ஓத வேண்டிய ஒரு துவா, அல்லாஹும்ம அத்ஹில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். அல்லாஹும்ம அத்ஹில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வஜிவாரிம் மினஷ் ஷைத்தான் வரித்வானிம் மினர் ரஹ்மான். இந்த துஆவை சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுக்கொள்வது போன்று கற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. தலைப்பிறை பார்த்தவுடன் ஓதக்கூடிய ஒரு ரிவாயத் பலவீனமான ஒரு செய்தி இருக்கிறது, அது அல்ல, இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அல்லாஹும்ம அத்ஹில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் என்று நாம் சொல்லும் போது இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த மாதத்தை எமக்கு எவ்வாறு நுழையச் செய்வாயாக என்றால் பாதுகாப்போடும் நம்பிக்கையோடும், அதே போன்று வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ஈடேற்றத்தோடும் இஸ்லாத்தோடும் இந்த மாதத்தை எமக்கு நுழைவிக்க செய்வாயாக. வஜிவாரிம் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக. வரித்வானிம் மினர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக. நாம் இந்த துஆவை ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தில் ஓதுவது மிக சிறப்பானது. நாம் அந்த மாதத்தில் நுழைவது ஈமானோடும் பாதுகாப்போடும் மார்க்கத்தோடும் ஈடேற்றத்தோடும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, இறைவனுடைய பொருத்தத்தை பிரார்த்தித்தவர்களாக இவ்வாறு நுழைவது என்பது ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஆஷூரா என்று நாம் சொல்கின்ற போது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். ஆஷூரான்னு சொல்லும்போது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். நான் இந்த சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் நாம் இந்த ஆஷூராவின் மூலம் கற்றுக்கொண்டவைகள், எமக்கு இந்த ஆஷூரா கற்றுத்தந்தவைகள் அப்படி என்பதில் முதலாவது விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், மூமின்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஈமானிய தொடர்பு, ஈமானிய நேசம், மூமின்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஈமானிய தொடர்பு, ஈமானிய நேசம். இதற்கு நாம் இதில் எதை ஆதாரமாக சொல்லலாம்? எதை நாங்கள் ஆதாரமாக சொல்லலாம்? எதிலிருந்து நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம்? இப்போ நாங்கள் ஆஷூரா பற்றி நிறைய படிச்சுக்கிறோம் தானே. ஆஷூராவுடைய ஹதீஸ்களை படிச்சுக்கிறோம், நிறைய பயான்களை தொடர்ந்து கேட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் முதலாவது விஷயம், இப்போ நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஈமானிய இந்த உறவை, ஈமானிய நேசத்தை இது நமக்கு சொல்லித் தருகிறது. அது நமக்கு சொல்லித்தரக்கூடிய இடம் எது? எந்த இடம் அது?
சொல்லுங்க எப்படி? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் அவர்கள் வெற்றி பெற்றதற்காக, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்ததற்காக அவர்கள் ஒரு நோன்பை நோற்றார்கள் இல்லையா? அந்த நோன்பை மதீனாவில் யூதர்கள் நோற்றதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எதற்காக நோட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடமிருந்து வெற்றி பெற்ற நாள், அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாள். அந்த நாளில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பிருந்தார்கள். எனவே நாம் நோன்பிருக்கிறோம். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட நாம் மூசாவுக்கு மிக நெருக்கமானவர்கள், மிக தகுதி உடையவர்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த இடம்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டிய இடம். என்னவென்று சொன்னால், அதாவது நாம் காலத்தால் எவ்வளவு தூரமானவர்களாக இருந்தாலும் ஈமான் என்ன செய்யும் என்றால் அவர்களை சகோதரர்களாக ஆக்கும். ஈமான் அவர்களை நெருக்கி வைக்கும். காலத்தால் எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும், எவ்வளவு தூரத்திலே இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்போது சொன்னாங்கன்னா, இன்னொரு தடவையும் சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற போது சொன்னார்கள், அதாவது எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தக்வா உடையவர்கள், அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் எங்கிருந்தாலும் சரி என்று சொன்னார்கள். எனவே இந்த ஈமானிய உறவு என்பது அவ்வளவு ஒரு பலமானதாக இருக்கிறது. இப்போ நாம் உலகத்தில் எந்த ஒரு மூமினுக்காக இருந்தாலும் நாம் பிரார்த்திக்கலாம் இல்லையா? அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் என்று நாங்கள் துவா செய்தோம் என்றால், அல்லாஹ் மூமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக என்று சொன்னால், அது எல்லா மூமின்களுக்கும் கிடைக்கக்கூடிய துவா. அது உயிரோடு உள்ளவர்களாக இருக்கலாம், மரணித்தவர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் அந்த துவா கிடைத்துவிடும். அப்போ இது எதன் மூலம் கிடைத்த சிறப்பு? இது ஈமானின் மூலம். புரியுதான் சொல்றது? அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் நாங்கள் துவா செஞ்சிட்டோம்டா, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அங்க வரைக்கும் போகும் அந்த துவா. யாரெல்லாம் மூமின்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த அனைவருக்கும் அந்த துவா கிடைத்து விடும். புரியுதான் சொல்றது? அவ்வளோ பெரிய ஒரு பலமான ஒரு உறவு தான் ஈமானிய உறவு என்பது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நபிமார்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்கின்ற போது அல்லாஹு தஆலா அதை உறவே இல்லை என்று சொல்கிறான். காலையா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர் எனது மகன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர் உமது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. பார்த்தீங்களா? ஈமான் இல்லாவிட்டால் இரத்த உறவுகளும் என்னல்ல, உறவுகள் அல்ல. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வாறு இந்த கூறிய இந்த விடயம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அதுதான் இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். புரியுதா சொல்றது? இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவுதான் அவர்கள் நாங்கள் தான் மிக நெருக்கமானவர்கள் என்று அவர்கள் உரிமை கோரினாலும் அவைகள் என்ன செய்யாது, அல்லாஹ்விடத்தில் எடுபடாது. இப்போ நாங்கள் இந்த சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அடுத்த அருமையான சகோதரர்களே, இரண்டாவது விடயம், நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது முஷ்ரிக்குகளிலிருந்து நாம் விலகி கொள்ளுதல். முஷ்ரிக்குகளிலிருந்து நாம் விலகி கொள்ளுதல். அல் பராஅத்து மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கிலிருந்து இணை வைப்பாளர்களிருந்து நாங்கள் நீங்கி கொள்ளுதல். இதற்கு நாங்கள் எங்கிருந்து பாடம் படிக்கிறோம்? இந்த பாடத்தை நாங்கள் எதிலிருந்து எடுக்கிறோம்? அதாவது நபி அவங்க சொன்னாங்களே, நாம் என்ன செய்வோம், அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் நாம் நோன்பு இருப்போம் என்று சொன்னாங்களே. அப்ப இது அவர்களுக்கு மாறு செய்வது இல்லையா? இப்போ நாங்கள் பார்க்குறோம், இப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு கொஞ்சமாக நெருக்கமானவர்கள். சில சட்டங்கள்ல கூட என்ன செய்யப்படுது, மார்க்கம் சில சலுகைகள் அளித்திருக்கின்றன. அப்படி இருந்தும் அவர்களுக்கு நீங்க ஒப்பாகிவிடக் கூடாது, அவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. அவர்களும் யாரு தான்? காஃபிர்கள் தான், அவர்களும் முஷ்ரிக்குகள் தான். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்கள் என்றால், அவர்களுக்கு மாறு செய்வதற்கு விரும்பினார்கள், அவர்களுக்கு மாறு செய்வதற்குத்தான் விரும்பினார்கள். எனவே அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோற்போம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்த வருடம் நபி அவங்க உயிரோடு இருக்கல்ல,
இப்போ இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் 1134வது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போ இது ஒரு முஸ்லீம் தனது தனித்துவத்தை பேண வேண்டும், அப்படிதானே? இப்போ நாங்கள் பார்க்குறோம் நிறைய மதங்கள் எந்த அளவுக்கு எப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அவங்களோட கலாச்சாரங்கள் எல்லாம் கடந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி கலந்து எது என்று தெரியாத மாதிரி எல்லாம் என்ன செய்து விட்டது, அடையாளமற்று போய்விட்டார்கள். அப்போ இஸ்லாம் இதை பாதுகாக்குது. இஸ்லாம் என்ன செய்யல, அப்படி கலந்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, காணாமல் போய்விடக்கூடாது. தனித்துவத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், தனித்துவத்தை நீங்கள் பேண வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்று இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு போதிய விளக்கமின்மையின் காரணத்தால், தெளிவின்மையின் காரணத்தால் என்ன செய்யறாங்க, பல இஸ்லாத்துடைய விஷயங்கள்ல கூட அவங்க விட்டு கொடுத்து, கொள்கையில கூட விட்டு கொடுத்து எல்லாம் போகக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்க்கிறோம். இது மிக ஆபத்தானது. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல நானும் நீங்களும் ஏன் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தில் நாங்கள் ஏன் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு எதுவும் சிறப்பு கிடைக்குதா? அல்லாஹ்வுக்கு எதுவும் இதில் உயர்வு கிடைக்குதா? எதுவுமே கிடையாது. இதுல நிக்க வேணும் யார்? இது எமக்காக நாங்கள் நிற்கிறோம், அப்படிதானே? எமது வெற்றிக்காகத்தான் நாம் இந்த இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணிக்க வேணும். இப்போ நாங்கள் அதை விட்டு கொடுக்கலாமா? அதை விட்டு கொடுத்தா யார் நஷ்டவாளர்கள்? அவங்க தான் நஷ்டவாளர்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தீன் உயர்ந்தது, அல்லாஹ் உயர்வானவன், அவனது மார்க்கம் உயர்வானது. அந்த மார்க்கத்தை நாங்கள் உறுதியாக பற்றி பிடித்து செயல்படுவதில் தான் நமக்கு உயர்வு இருக்கிறது. நமக்கு உயர்வும் அந்தஸ்தும் எதில் இருக்குது? மார்க்கத்தை நாங்கள் உறுதியாக பற்றி பிடிப்பதில் தான் உயர்வு. இப்போ இந்த இஸ்லாத்துக்காக எவ்வளவு பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கானவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போகலாமா இல்லையா? போயிருக்கலாமா இல்லையா? நபி அவங்க ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கேட்ட போது, இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மக்கள் இருங்கன்னு சொன்னாங்களா? என்ன செய்யுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யுங்க, அவங்களோட கொள்கையில அப்படி சேர்ந்து போங்க அப்படி சொன்னாங்களா? ஹிஜ்ரத் செய்யுமாறு ஏவினாங்க, ஹிஜ்ரத் செய்யுமாறு தான் கட்டளையிட்டார்கள். மார்க்கத்துடைய தனித்துவம், கொள்கைகள் அவைகள் பேணப்பட வேண்டும். அவைகள் நாங்கள் பேணலண்டா நஷ்டவாளர்கள் யாரு தான்? அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். இப்போ நிறைய பேருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா என்னமோ மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு ஏதோ தேவை மாதிரி தான் பேசுறாங்க. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். அல்லாஹ் உங்களுக்கு ஈமானின் பால் நேர்வழி காட்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து இருக்கிறான். நீங்க என்ன அல்லாஹ்வுக்கு அருள் புரியல? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க அருள் புரியல. அருள் உங்களுக்கு புரிந்திருப்பது யாரு? அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். ஈமானின் பக்கம் உங்களுக்கு நல்வழி காட்டி என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன, நாங்க எல்லோரையும் மகிழ்விக்க போனோம் என்று சொன்னா கடைசியில் என்ன செய்யும்? மார்க்கத்தோடு காணாம போயிடும் இல்லைங்களா? மார்க்கத்துல வரையறைகள், சட்டதிட்டங்கள் அவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பேண வேண்டும் என்ற ஒரு முக்கியமான படிப்பினை இதில் இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு பாடம் தான் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு செய்த ஒரு பெரிய ரஹ்மத். இந்த உம்மத்துக்கு, இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த ஒரு பெரிய ரஹ்மத் இருக்கிறது. ஆஷுராவின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். அது என்னது? எதை சொல்லலாம் நீங்க? அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்த பெரிய ரஹ்மத்தாக நாம் ஆஷுராவிலிருந்து எதை எடுக்கலாம்? எதை நாம் கற்றுக்கொள்கிறோம்? எதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அந்த விஷயத்த சொல்லுங்க. அதாவது ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம், அப்படிதானே? அந்த சிறப்பு இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டுறாங்க. எதற்காக? அவங்க வெற்றி கிடைத்தது, அந்த வெற்றிக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோட்டுறாங்க. ஆனா பாருங்க, அல்லாஹு தாலா இந்த உம்மத்தின் மீது கொண்ட ஒரு அன்பு, ஒரு நேசத்தை பாருங்க. அல்லாஹு தாலா அந்த நோன்புக்கு கடந்த வருடத்துடைய பாவங்களுக்கு அதை பரிகாரமாக்கி விட்டான். கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த நோன்பை பரிகாரமாக ஆக்கிவிட்டான். அப்ப அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது செய்த ஒரு ரஹ்மத், அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பின் மூலம் நாம் இந்த சிறப்பை அடைந்து கொள்கிறோம். ஒரு வருட பாவங்களுக்கு என்ன பரிகாரம். இதிலிருந்து இந்த ஹதீஸை பொறுத்தவரையில, இந்த ஹதீஸ் எங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 ரிவாயத். ஒன்று முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத், அபூதாவுதுல வரக்கூடிய 2425 வரக்கூடிய ஒரு ரிவாயத் இதில் இருக்கிறது. இதுல அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல இருந்து நாங்கள் அடுத்ததாக பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால்,
அல்லாஹு தஆலா தனது அடியார்களை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான். அல்லாஹ் தனது அடியார்களை தூய்மைப்படுத்த, பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் என்பதும் இதில் இருக்குதா இல்லையா? வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை என்ன செய்வது? மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். அப்ப ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹ்வை சந்திக்கும் போது எப்படி சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான்? பாவமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? திரும்ப திரும்ப அடியார்களுக்கு மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டே இருக்கிறான். மன்னிப்பை வழங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்கி கொண்டே இருக்கிறான். பாருங்க, முஹர்ரம் என்பது முதலாவது மாதம். முஹர்ரம் என்பது முதலாவது மாதம், ஹிஜ்ரியுடைய முதல் மாதமாக இருக்கிறது. பாருங்க, அந்த 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 மாதத்துல அல்லாஹ் ஒரு வாய்ப்பு என்ன கொடுக்குறான்? ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம். கடந்து சென்ற ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அதில் ஒரு நோன்பை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். புரியுதா சொல்றது? உண்மையில இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் என்ன சந்தோஷம். ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்க முடியுமா? அல்லாஹ் ஒரு அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் அதை விட ஒரு சிறப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அருமையான சகோதரர்களே, நாம் இதிலிருந்து பெறுகின்ற மற்றும் ஒரு படிப்பினை தான் நல்ல அமல்கள் என்ன செய்யும்? பாவங்களை மன்னிக்கும், பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பதையும் நாம் இதிலே படிக்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் மறக்கவில்லை. அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் மறக்கல. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிப்பை வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்கி கொண்டிருக்கிறான். இப்ப நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன் ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹ் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். சூரத்துல் முஜாதலா 6வது வசனம். 6வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அனைவரையும் அல்லாஹ் எழுப்புவான். அந்த நாளில் அல்லாஹ் அனைவரையும் எழுப்புவான். யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், ஒருவர் கூட தவற மாட்டார்கள். அல்லாஹ் அனைவரையும் என்ன செய்வான்? எழுப்புவான். எழுப்பிவிட்டு அடுத்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு, எழுப்புறது மட்டுமில்லை, அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த செயல்களை அல்லாஹ் அறிவிப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவருடைய செயல்களையும் அல்லாஹ் என்ன செய்வானாம்? அல்லாஹ் அறிவிப்பான். அஹ்ஸாஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் அனைத்தையும் கணக்கிட்டு விட்டான். அல்லாஹ் அனைத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு விட்டான். ஒவ்வொருவருடைய செயல்களையும் அங்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது, அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் வனசூஹு, செய்தவர்கள் மறந்துட்டாங்க. யார் மறந்து விட்டார்கள்? செய்தவர்கள் மறந்து விட்டார்கள். செய்தவர்கள் மறந்தாலும் அனைத்தும் துல்லியமாக ரப்பிடத்தில் அவைகள் கணக்கிடப்பட்டு இருக்கின்றன. மிக துல்லியமாக அவைகள் கணக்கிடப்பட்டுள்ளன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் யாருதான்? சாட்சியாளனாக, ஒவ்வொன்றையும் பார்ப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நாம் எவ்வளவு சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. இந்த உலகத்துல மனிதன் அவன் செய்த செயல்களை மறந்து விட்டாலும் அவைகள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் மிக துல்லியமாக அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல, நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விடயங்கள்ல அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது நன்மையான காரியங்கள்ல நாம் தொடர்ந்து ஈடுபடுதல். நல்ல நல்ல விஷயங்கள்ல, நன்மையான காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஈடுபடுதல். ஆசுராவுடைய நாளுடைய சிறப்புகளை பற்றி சஹாபாக்கள் கேட்டு தெரிந்து கொண்ட அந்த விடயங்களிலே நாம் இதை அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள்ல கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அத்தமஸ்ஸுகு பிஸ்ஸுன்னா வ முகாலஃபத்து அஹ்லில் பிதஅ. என்ன? நாம் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுதல், அது அடுத்து என்ன? பிதஅத்துகளுக்கு, பிதஅத்வாதிகளுக்கு நாம் மாறு செய்தல். பிதஅத்வாதிகளுக்கு நாம் மாறு செய்தல். அப்ப இதை நாங்க பொறுத்தவரையில நாம் இதை எதிலிருந்து, எந்த இடத்துல நாங்கள் இதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? யூதர்கள் இந்த நாளை என்ன செய்யறாங்க?
புனிதப்படுத்துகிறார்கள், கண்ணியப்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியே எதை எடுத்து சொல்லுதென்றால், நாம் செல்ல வேண்டிய வழி எதுதான்? அல்லாஹ்வுடைய தூதர் மகத்துவப்படுத்திய வழி, அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்திய வழி என்பதற்காகத்தான் அவர்கள் அப்படி கேள்வி கேட்டார்கள். புரியுதவன் சொல்றது? நாங்கள் யூதர்களுக்கு ஒப்பாக செயல்பட்டு விடக்கூடாது என்ற இந்த கேள்வியே சுன்னாவை நாம் உறுதியாக பற்றி பிடித்து செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது முன் சென்ற சமுதாயங்களிலே உள்ள அனைத்தும் என்ன செய்து சிறப்புக்குரியது அல்ல. அனைத்தும் என்ன அல்ல? சிறப்புக்குரியது அல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப யூதர்கள் அந்த நாளை சிறப்பிக்கிறாங்க என்று சொல்லப்பட்ட போது நபி அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு மாறு செய்யும் விதமாக நாம் என்ன செய்வோம்? 9 நோன்பு நோட்போம் என்று சொன்னார்கள் என்ற இந்த செய்தியிலிருந்து என் அருமையான சகோதரர்களே, இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கிறது. இப்ப யூதர்களே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல அங்க கோத்திரங்கள் இருந்தாங்க, அப்படித்தானே? சில கோத்திரங்கள் அந்த நாளை பெருநாளாக எடுத்தாங்க, பெருநாளாக கொண்டாடினார்கள். அப்ப அதற்கு மாறு செய்யும் விதமாக நபி அவங்க என்ன செய்யறாங்க? நோன்பு நோட்குமாறு சொன்னாங்க என்ற செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம்? இதிலே பார்க்கின்றோம். எனவே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இப்ப முன் சென்ற சமுதாயங்களுடைய செயல்பாடுகள் விஷயத்துல என்ன தீர்ப்பு மார்க்கம் சொல்லுது? இதுல எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. நமக்கு ஒரு முன் சென்ற சமுதாயங்கள் அந்த அவர்களுடைய செயல்பாடுகள் குர்ஆன் சுன்னாவின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? அதை எடுத்து செயல்படலாம். அப்படித்தானே? இப்போ ஆஷுரா நோன்பு என்பது அப்படித்தானே, ஆஷுரா மூசா நோட்டுறாங்கன்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அப்படி குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகரிக்கவில்லை, அதற்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் பெறக்கூடிய மற்றும் ஒரு படிப்பினை தான், அல்லாஹ்வுக்கு ஒரு இபாதத்து செய்வதில் மிக உயர்ந்ததுதான் நன்றி செலுத்தல் என்பது. நன்றி செலுத்துதல் என்பது. அப்ப இதை நாங்க எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து படிக்கிறோம்? அந்த ஹதீஸ்ல சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து படிக்கிறோம்? ஒருவர் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள்ல மிக உன்னதமானது உயர்ந்தது என்ன? அவனுக்கு நன்றி செலுத்துதல். அப்ப அதை நாங்க எங்க படிக்கிறோம்? இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த வெற்றி கிடைத்தவுடன் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராகத்தான் மாறினார். அவர் பெருமை அடிக்கல. என் அசாவை பார்த்தீங்களா, அடிச்சோன்னு எப்படி மாறிச்சு அப்படியே சொன்னாங்க. அவர்கள் உடனே அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக மாறினார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அப்படித்தானே? இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்தாங்கன்னு பார்க்குறோம். குர்ஆன்ல சூரத்து சாதுல வருதா இல்லையா? தான் ஒரு தவறை செய்ததாக உணர்ந்து ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வஹர்ர ராக்கிஅன் வஅனாப், ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடி உடனே அவர் என்ன செஞ்சாரு? சுஜூதுல விழுந்தார். அந்த வசனம் சுஜூதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வசனம். குர்ஆன்ல சுஜூதுடைய வசனம் அந்த இடம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை தேடி சுஜூதுல விழுந்தாங்க. நாம் சுஜூத் செய்வது என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்று சொன்னாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியை வெளிப்படுத்துதல் என்பது வணக்கத்தில் உபூதியத்தில் மிக உயர்ந்த ஒரு இடம். அது எங்கெல்லாம் வெளிப்படணும்? எங்களோட வார்த்தையில, எமது செயல்பாடுகள்ல அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுள்ள அடியார்கள் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. சொல்றது எமக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்புல அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியான், அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியான். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை வெளிப்படுத்தினாங்க என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இது நாங்கள் இதில் படிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நபிமார்களுடைய ஒரு முன்மாதிரி தான் இது. நபிமார்களுடைய ஒரு முன்மாதிரி தான் இது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த முன்மாதிரி என்பதையும் நாங்கள் குர்ஆன்ல பல வசனங்களூடாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை பாடம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃபிர்கள் சத்தியத்தில் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், சத்தியத்தில் ஓரிரு விடயங்கள் இருக்கும், அது அவர்கள் சத்தியத்தில் இருப்பதாக வராது. புரியுதா? அவங்க நோன்பு நோக்குறாங்க, நோன்பு என்ன செய்யறாங்க? நோன்பு இருக்கிறார்கள். யாரை பின்பற்றி? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி இருக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஏதாவது பயனளிக்குமா?
பயனளிக்காது. ஏன் பயனளிக்காது? அவன்கிட்ட ஈமான் இல்லை. அவங்க என்ன செய்யல? அவர்கள் இறுதி தூதர் அனுப்பப்பட்டு விட்டார்கள். அந்த தூதரை ஈமான் கொள்வது அவர்கள் மீது கடமை. அந்த இறுதி தூதரை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்ன கடமையாகி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு யூதனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்னை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவன் நரகம் நுழைந்தான் சொல்லிட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், அவர்கள் எவ்வளவுதான் என்ன செய்யறாங்க, இவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்தாலும் அது அவர்களுக்கு எந்த பயனையும் தராது. காரணம் என்னவென்று சொன்னால் என்ன, அவர்களிடம் ஈமான் இல்லை, அவங்க இறுதி தூதரை நம்பிக்கை கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் அந்த இறுதி தூதர் அனுப்பப்பட்டு விட்டார்கள், அவருக்கு இறுதி வேதம் அருளப்பெற்று விட்டது என்றால் உலகத்துக்கு கடமை என்ன? அந்த தூதரை பின்பற்றுவது, அவருக்கு அருளப்பட்ட வேதத்தை ஈமான் கொண்டு அதன்படி செயல்படுவது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, சத்தியம் யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். சத்தியம் யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? நாங்கள் எதிலிருந்து அதை படிக்கிறோம்? சத்தியம் யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், உண்மை யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு யூதர்கள் சொன்ன விடயம். இப்ப யூதர்கள் என்பவர்கள் உண்மை பேசக்கூடியவங்களா? பொய்க்கே என்னது பேர் போனவர்கள், அப்படித்தானே? அதுக்கு அப்துல்லா இப்னு சலாம் என்ன சொல்றாங்க? கௌமும் புகுத் என்று சொல்றாங்க. அவங்களை பற்றி சொல்லும் போது என்ன, அவர்களுடைய யார் அவரு? அவர்களுடைய மத குரு, மதத்துடைய தலைவர். அவர்கள கௌமும் புகுத், இவங்க என்ன அபாண்டங்களை சுமத்தக்கூடிய ஒரு சமுதாயம். இது அபாண்டங்களை சுமத்தக்கூடிய ஒரு சமுதாயம் என்று அவர்களே சொல்றாங்க. அப்ப அவங்க உண்மையை சொல்லுவார்களா? ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அவர்கள் சொன்னது உண்மை என்று ஏற்றுக்கொள்றாங்க, அங்கீகரிக்கிறான். அவங்க நோன்பை நோட்டு விட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்களே, அது என்னதான்? அது உண்மையான காரணம். உண்மையான காரணம் வரும்போது என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை எதை சொல்லலாம்? ஆயத்துல் குர்சியுடைய செய்தியை சொல்லலாம். அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்ன இந்த விஷயம் என்னதான்? ஆயத்துல் குர்சி பாதுகாக்கும் என்ற விஷயம் உண்மை. அப்ப இது போன்ற அருமையான சகோதரர்களே, அதாவது உண்மை என்று வருகின்ற போது அது எதிரியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நபி அவங்க தயங்கல் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுல நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாங்கள் எப்போதும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இதற்கு எதிலிருந்து ஆதாரம் எடுப்பீங்க? இந்த ஆஷூராவுடைய இந்த வரலாறுல சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ்கள்ல எதிலிருந்து ஆதாரம் எடுப்பீங்க? என்ன செய்து அல்லாஹு தஆலா அந்த நெருக்கடியில் அவர்களுக்கு எப்படி உதவினான், அப்படித்தானே? ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ள மாட்டினான். முன்னால கடல், பின்னால ஃபிரௌனுடைய படை, இல்லைங்களா? தப்புறதுக்கு எந்த வழியும் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னா லமுத்ரகூன், நாங்க என்ன செஞ்சிட்டோம்? மாட்டிக்கொண்டோம். அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் எனது ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னாங்களே. இதுதான் அல்லாஹின் மீது அவங்க கொண்ட அந்த நல்லெண்ணம். அந்த நேரத்திலும் அவங்க சற்றும் தளராமல் உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு சொன்னார்கள், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக வழிகாட்டுவான் என்று சொன்னபோது அல்லாஹுடைய உதவி உடனடியாக அவர்களுக்கு வந்தது. அல்லாஹுடைய கட்டளை, கடலிலே உங்களுடைய தடியை கொண்டு அடியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா பல வழிகளை ஏற்படுத்தினான். அப்ப இது என்ன, இது எங்களுக்கு என்ன பாடத்தருது? எவ்வளோ நமது வாழ்வில் நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் அல்லாஹின் மீது கொண்டிருக்கக்கூடிய நல்லெண்ணத்தில் சற்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் தளர்ந்து விடக்கூடாது. அதை விட்டு அல்லாஹின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைத்து எவ்வளோ பெரிய அந்த நெருக்கடிகள் வருவதே அதுக்கு தான். அல்லாஹ் அந்த நெருக்கடிகளை, சோதனைகள் ஏன் தருகிறான்? நாங்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் அல்லாஹ் பரிசோதிக்கிறான். அதுக்கு தான் அந்த சோதனைகள், அதுக்கு தான் அந்த சோதனைகள். அந்த சோதனைகளின் போது நாம் அல்லாஹின் மீது எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? அல்லாஹின் மீது நல்லெண்ணம்டா என்ன? அல்லாஹின் மீது நல்லெண்ணம்டா என்ன? பிரதானமான விஷயம் என்ன? நம்பிக்கைனா அதாவது அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். அவன் நாடியதை விரும்பியதை செய்யக்கூடியவன். அப்படியான ரப்பை நாம் நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில நாங்கள் எந்த அளவு நாம் உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய உதவியை காண்போம்.
அல்லாஹ்வுடைய உதவியை நாம் காண்போம் என்ற அந்த முக்கியமான செய்தி. ஏன்னா இப்போ நாங்கள் நெருக்கடியான பல நிலைகளை இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறோம். அப்போ இது அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக ஒவ்வொரு மூமினும் செயல்பட வேண்டும் என்ற இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் இதிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோன்பை பொறுத்தவரையில் ஆஷூரா நோன்பு என்பது நமக்கு இவ்வாறான பல படிப்பினைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இஸ்லாமிய இந்த உம்மத்துடைய சிறப்பு அதை நாங்கள் எந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல சொல்லலாம்? இந்த இஸ்லாமிய உம்மத், இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய இடமாக நாம் எந்த இடத்தை இந்த ஹதீஸ்ல எடுத்து சொல்லலாம்? அதாவது உங்களை விட மூசாவுக்கு நாம் மிக நெருக்கமானவர்கள், மிக தகுதியுடையவர்கள் என்பது இருக்குதானே. இது உண்மையில் இந்த உம்மத்துக்குள்ள என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் எதற்குத்தான்? மார்க்கப்படி தீனின்படி செயல்படுவதற்கே தவிர எதற்கல்ல? அந்த கோத்திரம் இல்லைங்களா, அந்த கோத்திர உறவு முறைக்கு அல்ல என்பதை நாங்கள் எதிலிருந்து படிக்கிறோம்? இந்த இதுல யூதர்கள் என்பவர்கள் யாரு? இப்ப இஸ்ரவேலர்கள் தானே. இப்ப இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து தான் வந்தாங்க? அவரும் இஸ்ரவேல் சமுதாயத்தில் வந்தவர்கள் தானே. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதாவது உங்களை விட நாம் தான் அவருக்கு யாரு? மிக நெருக்கமானவர்கள். எனவே இங்க எது கவனிக்கப்படுது? அப்ப இங்க கவனிக்கப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இந்த ஈமான், இந்த தீன், இந்த மார்க்கம். அப்ப இதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரமே தவிர எதற்கு அங்கீகாரம் கிடையாது. நாங்க தான் அவங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்க தலைகீழாக சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படாது, அது எடுப்படாது. அவங்கள அந்த சத்தியத்தை, அல்லாஹ்விடமிருந்து அந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த எளிதான தன்மை, அந்த நெகிழ்வு தன்மையை நாங்கள் இதில் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய நெகிழ்வு தன்மை அப்படின்றத எங்க பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் நபி அவங்க சொல்றாங்க, விரும்பியவர்கள் இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் விட்டுவிடலாம். ஆஷூரா நோன்பு இருக்குதானே, அதை பத்தி என்ன சொன்னாங்க? விரும்பியவர்கள் இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் விட்டுவிடலாம். ஏன்? அது ஒரு சுன்னத்தான நோன்பு தான். அதனுடைய சட்டம் என்ன? ஒரு சுன்னத்தான நோன்பு. எனவே கடமை என்ற நிலையிலிருந்து அது மாறிவிட்டது என்பதை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? எளிதை விரும்புகிறான் என்பதையும் நாம் இதனூடாக புரிந்து கொள்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல குறைவான அமலுக்கு மகத்தான கூலி உண்டு, குறைவான அமலுக்கு மகத்தான கூலி உண்டு என்பதையும் நாங்கள் படிக்கிறோம். எதிலிருந்து படிக்கிறோம்? ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்பதிலிருந்து நாம் படிக்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட போது, ஆஷூரா நோன்பு கடமையாக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு என்றால், அன்சாரிய பெண்கள் சொல்கிறார்கள், நாம் நமது சிறுவர்களை கூட என்ன செய்தோம்? அந்த நோன்பை நோக்க வைத்தோம் என்றால், ஒவ்வொரு அந்த அன்சாரிகள் வாழக்கூடிய பகுதியிலும் அந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. இன்று எல்லோரும் நோன்போடு இருக்க வேண்டும், இந்த நாளை எல்லோரும் நோன்போடு இருக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. எனவே அவர்கள் பிள்ளைகளை கூட அந்த நோன்புக்காக பயிற்றுவித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வந்தவுடன் அனைவரும் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். அனைவரும் என்ன செஞ்சாங்க? நான் சஹருக்கு எதுவும் சாப்பிடல, எப்படி நோன்பு அப்படிலாம் கேட்டாங்களா? உடனே அவர்கள் அந்த நோன்பை நோற்றார்கள், அந்த நோன்போடு இருந்தாங்க என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், தகவலை கொண்டு வரக்கூடிய ஒருவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். தகவல் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி தான் சொல்லி அனுப்புறாங்க, அவர் தான் போய் என்ன செய்யறாரு? அந்த தகவலை சொல்றாரு. அந்த தகவலை எல்லோரும் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். தகவல் ஒருவரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். இவ்வாறாக அருமையான சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், புனிதமான 4 மாதங்கள்ல ஒரு மாதம், அப்படித்தானே?
இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல சிறப்பான அமல்கள் என்று ரசூலுல்லாஹ் வேற எதையும் சொல்லித்தரல. சிறப்பான அமல்கள் என்று வேற எதையும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல. நோன்பை தான் சொல்லி தந்திருக்கிறான். சரிதானே? அதிலும் பிற 9, 10 ஆகிய 2 நாட்களுடைய நோன்பு அது சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பொதுவாக வார ஹதீஸ் என்னவென்றால், அஃப்லலு சியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்ற ஹதீஸ் தான். ரமதான் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தில் ஒருவர் சுன்னத்தான நோன்புகள் நோட்பதற்கு இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு கூடுதல் கவனம் எடுக்கலாம். திங்கள், வியாழன், 13, 14, 15. ஏன்னா இந்த மாதத்துடைய நோன்புகள் இப்படி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? தனியாக நபி அவங்க முஹர்ரம் மாதத்தில் நோன்புகள் நோட்டுறாங்க அப்படி நேரடியான செய்திகள் இல்லை. இதுதான் வார செய்தி. என்ன? ரமதான் மாதத்துக்கு பிறகு முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் சிறப்பானது. அடுத்து நேரடி செயலண்டு பார்த்தீங்கன்னா நபி அவங்க சொன்னது பிற 9, 10 ஆகிய 2 நாட்களுடைய நோன்பு என்பதை நாங்கள் இதை தவிர வேற எதுவும் அமல்கள் என்ன செய்யப்படலை, சிறப்பித்து சொல்லப்படலை. நாங்கள் வளமையாக செய்யக்கூடிய அமல்களை நாம் என்ன செய்து வருவது என்பதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள. அதே போன்று நிறைய விதத்தான விஷயங்கள் சமூகத்தில் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறது. அவைகளிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். பலவிதமான ஷியாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விதத்துகள் இருக்கின்றன. அதனுடைய தாக்கங்கள் நமது சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. அவ்வாறான விதத்துகளிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.